மனுக்குலத்திற்கு கொடுக்கப்படுகிற சோதனை 3 என்பதை மையப்படுத்தி போன காலங்களில், சென்ற காலங்களில் ஆதாமுக்கு வைக்கப்பட்ட சோதனை 3 தானா என்ற அடிப்படையிலே ஆய்வு செய்து அந்த 3 சோதனையில் அவர் விழுந்து போனார் என்பதை நாம் தியானமாக வேத புத்தகங்களை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளுகிற உண்மையாக இருக்கிறது. அங்கு உணவு சம்பந்தமான சோதனை வந்தது. இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை மீறி அந்த முதல் மனிதனும் முதல் மனுஷியும் பிசாசின் சூழ்ச்சியினாலே தூண்டப்பட்டு தாங்கள் செய்வது சரியாகத்தான் இருக்கும் என்ற ஒரு தீர்மானத்தின் பிரகாரமாக அவர்கள் இச்சித்து அந்த பாவக்கனியை சாப்பிட்டு கடவுளுடைய கட்டளையை மீறினார்கள் என்பது நாம் அறிந்த உண்மையாக இருக்கிறது. உன் மனைவியின் பேச்சுக்கு நீ செவி கொடுத்து இதை நீ செய்தபடியால் பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கடவுள் அங்கு பேசுவதாக பார்க்கிறோம். இதை ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கும்போது, புசிக்க வேண்டாம் என்ற கனி நீ புசித்தாயோ என்று கேட்கும்போது, தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் இந்த விருட்சத்தின் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன் என்று அங்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா கடவுளுடைய கட்டளையை மீறும் போது கடவுளையே குற்றப்படுக்கிற சூழ்நிலை அங்கு மனுக்குலத்திற்கு வந்து விடுகிறது என்பதைத்தான் பார்க்கணும். அப்போ உறவு சம்பந்தமான சோதனை, தன் மனைவி ஏவாள் இந்த பழத்தை சாப்பிட்டு விட்டால், அதுக்கப்புறம் தான் ஏவாள்னே பேர் வைக்கிறாங்க. எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் மனுஷன் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாங்க போது அந்த 2 பேரும் சேர்ந்தே ஒரு தவறை செய்கிறார்கள். எப்படி அனனியா சப்பிரா 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு தவறை அவர்கள் செய்தார்கள் என்பதா பார்க்கணும். அதுபோல தூண்டுதல் இல்லையில் துலங்குதல் இல்லை என்று சொல்லுவது வழக்கு. சாத்தானின் தூண்டுதல் வழியாக நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்ற ஆசை காட்டும் போது ஏவல் அந்த ஆசைக்கு வசியப்பட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுத்து அவர்கள் இருவருமாக சாப்பிடும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் அந்த உறவு சம்பந்தமான சோதனை விழச் செய்தது. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளை மீறுதலுக்குட்பட்டு வஞ்சிக்கப்பட்டால் என்று தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுலடியார் எழுதுவதை பார்க்கிறோம். அந்த உறவு சம்பந்தமான சோதனை உணவு சம்பந்தமான சோதனையில் தூண்டுதலை ஏற்படுத்தி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஆசீர்வாதத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து செல்லக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை தான் நமக்கு பாடமாக அமைகிறது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக யோபுவுக்கு வந்த சோதனை நாம் எடுத்துக்கொள்கிறோம். சோதிக்கப்படுகிறவர்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், சோதனையை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். ஜெயித்தாதான் பாக்கியவான். சோதனையில் விழுந்து போனால் அவர்கள் பாக்கியவான் இல்லை என்பதாக பார்க்கும். எனவே அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு யோபுவுக்கு வந்த 3 வித சோதனைகள் அப்படிங்கிற தலைப்பை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது கிறிஸ்துவுக்கு வந்த 3 வித சோதனைகள். மூன்றாவதாக நமக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய 3 விதமான சோதனைகள். இதுதான் இந்த 4 பகுதியாக நம்ம பிடித்து இதை நம்ம ஆய்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போது இதில் முதல்ல ஆசீர்வாதம், அனுமதி, சோதனை 3 பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். யோபுவுக்கு கொடுக்கப்பட்டது முதல்ல ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, சோதனை எட்டி பார்க்கிறது. சோதனை எட்டி பார்க்கும்போது சோதிக்கிறவன் சோதிக்கப்படுகிறவர்களுக்காக அனுமதி பெற்றுக்கொள்ளுகிறார். ஏன் அவர் அனுமதி கொடுக்கிறார் என்று கேட்டால், அந்த சோதனையில் அவர்கள் ஜெயிக்கிறார்களா தோற்று போகிறார்களா, அதான் முக்கியம். அந்த சோதனையில் ஜெயித்தால் அவர்களுக்கு நிலை வாழ்வு என்பது உறுதி. அந்த சோதனையில் அவர்கள் தோற்று போனால் அவர்கள் திரும்பவுமாக அந்த பல நிலைமைக்கு வருவது கடினம் என்பதை தான் நமக்கு
இந்த வார்த்தைகள் வலியுறுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல நாம் படிக்கிறோம். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஊட்ஸ் அப்படின்னு ஒரு தேசம், அந்த தேசத்துல யோபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு தெரியும் இதெல்லாம். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவர் உத்தமன், சன்மார்கன், பொல்லாப்புக்கு கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவர், இப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் அவருக்கு கொடுக்கிறார். உத்தமனாக இருக்கிறார், சன்மார்கனாக இருக்கிறார், அவர் கடவுளுக்கு பயப்படுகிறார், பொல்லாப்பை விட்டு விலகிறவராக இருக்கிறார். இது அவர் கொடுக்கப்பட்ட 3 நிலைமை என்பதாக பார்க்கிறோம். அப்ப எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவருக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார். 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் என்ற உறவை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும். 7000 ஆடுகள் உணவுக்காக கொடுக்கப்பட்டவைகளாக, ஏன்னா அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டு இருந்ததுனால 7000 ஆடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3000 ஒட்டகங்கள் ஆஸ்தியாக கொடுக்கப்படுகிறது. மாத்திரமல்ல 500 ஏர்மாடுகள், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள் கொடுக்கப்பட்டது. இது அவங்களுக்கு ஆஸ்தி. உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் 500 ஏர்மாடு, 500 கழுதைகள், அதுபோக டிரான்ஸ்போர்ட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஒட்டகங்களை வாங்கி விட்டு இருக்கிறேன் என்று அவருடைய உடைமைகளாக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அந்த இடத்துல கொடுக்கிறார். அதனால அவர் எப்படி இருக்கிறாராமா, திரளான பணியுடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவராய் இருந்தார். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவர் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, அவர் லேண்ட் லார்டா இருக்கிறார் அவர். இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஏன் அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா, அவர் உத்தமனாக இருக்கிறார், சன்மார்கனாக இருக்கிறார், கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவர் இருக்கிறார். இந்த குவாலிஃபிகேஷன் நம்ம இருக்கான்னு என்ன பண்ணணும், நம்ம தற்பரிசீலனை செய்து பார்க்கிறவர்களே இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு சோதனை என்ற இடத்துல அனுமதிக்கப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். எதற்கு அந்த சோதனை அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்கறதுக்காக தான் சோதனை. இப்போ பரீட்சை வைக்கிறாங்க, ஸ்கூலில், காலேஜஸ் எல்லா பக்கமும் பரீட்சை வைக்கிறாங்க. எதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க? அவங்களுடைய எபிலிட்டி என்ன, அவங்க எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் பயின்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்படுகிற சோதனை தான். சர்ச்சில் சோதனை வைக்கிறாங்களா, டெஸ்ட் வைக்கிறாங்களா? யார் வைக்கிறா? யார் வைப்பா? சக மனுஷன் சோதனை பண்ணுவான். அது சர்ச்சில் மட்டும் இல்லை, எல்லா பக்கம் தான் வரும். சர்ச்சில் இதை படிச்சுட்டு வாங்க, இது நீங்க எழுதுங்க, இது எத்தனை தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு யாராவது அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்கள், இந்த சோதனை அனுமதிக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அது வேறு வகையாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்க்கும். அந்த சோதனை வேறு வகையாக வரக்கூடிய, அதுதான் சொல்றாரு. பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணுங்க, 6ல இருந்து 12 வரை படிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற போது, அங்க ஒரு பார்லிமெண்ட் கூடுது. தேவ சந்நிதியில் கர்த்தருடைய புத்திரர் நிக்கிறாங்க. கர்த்தருடைய சந்நிதியில் தேவபுத்திரர் நிற்கிறாங்க. அப்போ சாத்தானும் அவர்கள் நடுவிலே நின்றார். சாத்தானின் எதிர்க்கட்சி தலைவராக இந்த இடத்துல நின்று, அப்போன்னா ஜீசஸ் என்ன பண்றாரு, கடவுள் அந்த இடத்துல சொல்றதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க, வேணும்னே வம்பிழுக்கிற மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துல. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று அவர் இடத்திலே கேட்கிறார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். பூமி எங்கும் உலாவி அதற்கு சுற்றி திரிந்து வருகிறேன்கிறார். பூமி எல்லாம் சுற்றி திரிந்து வர்றேங்கிறார். அப்ப இவர் என்ன கேட்கிறாரு, சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, நீ என் தாசனாகிய யோபின் மீது நீ கவனம் வைத்தாயோ அப்படின்னு திருப்பி அந்த சர்டிபிகேட்டை என்ன பண்றாரு, ஊர்ஜிதப்படுத்துறார். உத்தமனும் சன்மார்கனும் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இதை சொல்றாரு. சொன்ன உடனே எதிர்கட்சியில் இருக்கவனுக்கு என்ன வரும், அது நெகட்டிவா தான் பேசணும் இல்லையா? ஒரு பாசிட்டிவ் பேசினா நெகட்டிவா பேசணும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா கடவுளுக்கு பயந்து நடக்கிறார்? அவர் வெறுமனே பயந்து நடக்கிறாரு, நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு பயந்து நடக்கிறார்.
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீ அவன் வீடு அவனுக்கு உண்டான எல்லாவற்று. புரியுதுங்களா? அப்ப அவனுடைய உறவு, அவனுடைய உடைமைகள், இவை எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சிருக்க இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அவர் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அதனால பெருகிச்சு. நீங்க வேலி அடிச்சு பாத்துக்கிறீங்க, எந்த ஆபத்தும் வராது, அவனுக்கு நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது என்ன மறுபடி சொல்லுகிறார்? 11 ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், உமது கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால், அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றார். அப்போது உமக்கு முன்பாக, உமது முகத்துக்கு முன்பாக உன்னை தூஷிக்கானோ பாரும் அவர் சொல்ற உடனே இவர் என்ன பிரதியுத்தரம் சொல்லுகிறார்? கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு இப்ப வேலையை போயிடுறாரு. இதுதான் நடக்குது. இது முதல்ல கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ரெண்டாவது, அவர் பெற்றுக்கொண்ட, பிசாசு பெற்றுக்கொண்ட அனுமதி. மேல மட்டும் கை வைக்காத, எல்லாம் நீ எடுத்துக்கோ, நீ எப்படி வேணா சோதனை பண்ண என்று சொல்லி விடுகிறார். சொன்ன உடனே அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க முதல்ல உணவு சம்பந்தமான சோதனை வருகிறது. இயேசுவுக்கும் அதே தான். பசியா இருக்கிறார், 40 நாளும் சாப்பிடவில்லை, இந்த கல்லுகள் அப்பங்களா அடிப்படி சொல்லும். அதான் அவருக்கு அது. அங்க ஆதாம் ஏவாளுக்கும் அதே தான். இதெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? இதை சாப்பிடும் நாள் கண்கள் திறக்கப்பட்டு தேவ போய் ஆவிருக்கு. அந்த உணவு சம்பந்தமான சோதனை தான் முதல்ல வரும். அதுல 16ஆம் வசனம் படிங்க. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து கடவுளுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. யார் எப்படி பேசினா நம்ம பார்த்துருவோம், பின் அடுத்ததுல பார்க்கிறோம். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தா, அந்த இடத்துல அந்த 7000 ஆடுகள் ஒரே நாளில் அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அந்த வானத்திலிருந்து இறங்கின அக்கினி என்னாச்சு, இந்த 7000 ஆடுகளையும் பட்சித்து போட்டு வேலைக்காரர்களையும் பட்சித்து போட்டு ஒன்றுமில்லாமல் சாம்பலாக்கி சென்று விட்டது என்பதா பார்க்கணும். இதுதான் ஒன்றுமில்லாம பண்ணுது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து இறங்கின அக்கினி. வானத்திலிருந்து என்ன இறங்கும்? அக்கினி இறங்கும். வானத்தில் இருப்பது எது? வசனங்கள் வானத்தில் அல்லவோ இருக்கிறதுன்ற. அப்ப வானத்திலிருந்து இறங்கிற வார்த்தைகள் அழிவை உண்டாக்குமா, ஜீவனை உண்டாக்குமா? அது ஜீவனை உண்டாக்கும் இல்லையா? ஆனா பிசாசு அவனும் வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணுகிறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ற அளவுக்கு பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதம். பூமியின் மீது அக்கினி போட வந்தேன், இப்பொழுதே பற்றியற வேண்டும் என்று விரும்புகிறேன் இயேசு சொன்னார். எது அக்கினி அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறது என்பதை பார்க்கணும். இல்லையா? நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் தான் 23, 29 எரேமியா. வார்த்தை அக்கினி. அந்த வார்த்தையை என்ன பண்றாரு? இவர் அனுப்பிச்சார்னா அதுக்கு பத்தி எரியுது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவியில் அனலுள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம். ஆனால் பிசாசும் அதே மாதிரி என்ன பண்றாரு? வானத்திலிருந்து அக்கினி இறங்கத்தக்கதாக பெரிய அடையாளம் செய்வார்கள். படிக்கலாம். ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமா பாருங்க. அது முந்தின மிருகத்தின் அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்தது. சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்க. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. புரியுதுங்களா? இந்த அக்கினி இறங்குது. இந்த அக்கினி இறங்கி என்னதுன்னு கேட்டா, பட்சித்து போடுகிறது, கொலாப்ஸ் பண்ணிடுது. நீங்க சரியா சிந்திக்க முடியாது, நீங்க கர்த்தர் சமூகத்தில் நிக்க முடியாது, உங்களை அது கெடுத்து விடுகிறது. அப்படிப்பட்ட அக்கினி இறங்குகிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். உணவுகள் அழிக்கப்பட்டு போனது என்பதா பார்க்கும்.
புரியுதுங்களா? நம்ம நினச்சிட்டு இருப்போம் வசனம் தானேன்னு போயிட்டு இருப்போம். அங்கே ட்ராப் இருக்கவங்க நமக்கு தெரியாது. ஏன்னா சாத்தான் வந்து எதை வச்சு ஜீசஸ் கூட போராடினா, சண்டை போட்டான், நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும் இல்லையா? அப்படின்னா என்ன வார்த்தை, உன் பாதம் கல்லில் இராதபடி அவர் தங்கள் ஐகள் ஏந்தி கொண்டு போவார் என்று எழுதியிருக்கிறதே. வசனத்தை தான் வீசுகிறார், அக்கினியை வீசுகிறார். அக்கினி ஆயுதமாக வருகிறது. அக்கினி ஆயத்துக்கு என்ன பண்றாரு? அவர் அக்கினி ஆயத்தை பிரயோகிக்கிறார். இதை நடக்குது என்பதாக பார்க்கிறோம். அதுல 13-15 படிங்க, அப்புறம் 17 படிங்க. யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13-15. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, நல்லா இருக்கிறாங்க, புசித்து திராட்சரசம் குடிக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது உடைமைகள் இல்லையா, உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கழுதைகள் அதன் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து சபேயர் சேபா அப்படிங்கிறார். 7 என்பது பொருள், ஏமன் என்பது பொருள். அந்த இடத்துல 7 கண்ட மக்கள் அப்படிங்கிற 5 கண்டம் ஆர்டிக் அண்டார்டிக் சேர்த்தும் போது 7 கண்ட மக்கள். இந்த 7 கண்ட மக்களும் விரோதமாக வந்து அந்த மெய் சபையை அவர்கள் அங்காங்கே இருக்கக்கூடிய கண்டங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் அவர்களை அழித்து போடுகிறார்கள், அவர்கள் உடைமைகளை அழிக்கிறார்கள் என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார். அப்படியே தூக்கி போயிட்டான். உடைமைகளை களவாடி செல்லுகிறார்கள். இதான் நடக்கும். இது சபைகளில் நடக்குது, இது சமுதாயத்தில் நடக்குது. ஏமாற்றுகிறவர் வருவார்கள், அவர்கள் உங்கள் உடைமைகளை அவர்கள் நாசம் பண்ணி விடுவார்கள். ஜாக்கிரதையா இருக்கணும். 7 சபேயர் 7 பரத்துக்குரிய பூரண எண்ணை போல வந்து அவைகளை ஓட்டி கொண்டு போய் விடுவார்கள் என்கிறார். 15 வரை படிச்சிட்டீங்களா? வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். என்கிறார். அப்படின்னா எருதுகள் அழிந்தது, அங்கு பக்கத்திலே மேய்ந்து கொண்ட கழுதைகளும் ஓட்டி கொண்டு போகப்பட்டது. அவர்கள் இவருடைய உடைமைகளை தங்களுடைமையாக மாற்றிக்கொண்டார்கள். சபையர் என்று அழைக்கப்படுகிற வகுப்பா அவங்க கைட்ட போயிடுச்சு. 17. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். கல்தேயர் 3 பவுச்சாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒட்டகங்களையும் ஓட்டி போயிட்டாங்க. கல்தேயர் வருகிறார்கள். முதல்ல சபேயர் வருகிறார்கள், 2வது கல்தேயர் வருகிறார்கள். புரியுதுங்களா? அவர்கள் ஆவிக்குரிய மக்களை போல வருகிறார்கள், ஓட்டி கொண்டு போய் விடுகிறார்கள், உங்க உடமைகளை கொண்டு போய் விடுகிறார்கள், ஏமாந்துடுறோம். 2வது கல்தேயர் வருகிறார்கள். யார் இந்த கல்தேயர்? கல்தேயர்னா ஜோசிகாரங்கன்னு அர்த்தம். இந்த ஜோசிகாரங்க வந்து என்ன பண்ணிடுறாங்களாமா? அவங்களும் கொண்டு போயிடுறாங்க, அவங்களும் நம்மளை கொண்டு போயிடுறாங்க. எப்படிங்க பிரதர், நாங்கள் என்ன ஜோசியமா பார்க்குறோம், நாங்களே எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறவர்களாக இருக்கலாம். படிங்க லேவியின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவி 19:26. யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். ரத்தத்தோட புசிப்போமா மாட்டோமா? நம்ம வாங்கி குக் பண்ணோம்னா நம்ம புசிக்க மாட்டோம், நம்ம ரத்தத்தை கீழே செஞ்சிடுவோம். இப்பெல்லாம் யார் வந்து சமைச்சு சாப்பிட்றா இல்லையா? எல்லாம் கடையில் வாங்கி தான் சாப்பிட்றாங்க. கடையில் ரத்தத்தை சிந்த விட்டு அவன் சமைக்கிறான்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு? இப்போ குடல் கறி சாப்பிட்றாங்க. குடல் கறியில் குடல் மட்டும்தான் இருக்குமா? நீங்கள் போய் கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா குடல் கறியில் ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். தெரியுமா? டேஸ்ட் நல்லா இருக்கும்னு ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு தெரியுது, கொடுக்குறோம்.
நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம், நானும் இன்னொரு சகோதரர் போயிருந்தோம், ஃபேமிலியாக போயிருந்தோம். அங்கே போய் இட்லிக்கு குடல் கறினா நாங்கள் வாங்கிட்டோம். சாப்பிடும்போது பார்த்துச்சுன்னா அதில் கருப்பு கருப்பாக இருக்குது. எனக்கு இது என்னங்கன்னு கேட்டால் அது குடல் கறியில் ரத்தத்தை மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா சாப்பிடலாமா வேண்டாமான்னு தோணுச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், நாங்கள் சாப்பிடலை. எங்களுக்கு பயம், சாப்பிடக்கூடாது, இது இந்த சட்னி சாம்பார் இருந்தால் கொடுங்கன்னு. சார் நீங்கள் தான் குடல் கறி கேட்டீங்க. ஆனால் எங்கள் கூட வந்தவருக்கு மனசு இல்லை, அவருக்கு மனசு இல்லை. கூட வந்தவருக்கு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இவங்க 2 பேரும் வேணாங்கிறாங்களே, என்ன பண்ணுறது ஏது பண்ணக்குள்ள போராட்டம் அவருக்குள்ள. நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், வேக வேகமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சோதனை, உணவு சம்பந்தமான சோதனை இது வருகிறது இல்லையா? அதுக்கு காரணம் அந்த டேஸ்ட். நாக்குல எச்ச ஊறுகிறது. இதான் நடக்குது. அப்ப என்ன பார்த்தோம்னா, மாம்சத்தை ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும் குறி கேளாமலும் நாள் பார்க்காமலும் இருப்பீர்களாக. நீங்க குறி கேட்காதீங்க, நாள் பார்க்காதீங்க. பிரதர் சிஸ்டர், நாங்க நாள் பார்க்க நாங்க குறி கேட்கறது இல்லை. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு பிரதர் இருக்கிறாரு, ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, நாங்க அவங்க கிட்ட போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், கேட்போம். ஆனா மற்றவங்க என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவ குறிகால ஒருத்தர் இருக்கிறாராமா, குறிகார் இல்ல, அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன இங்க சொல்றீங்க, எங்களுக்கு புரியலங்க. அப்பதான் அந்த சொல்றவர் சொல்ற, தீர்க்க தரிசனம் சொல்ற ஐயா சொல்றாரு, நனஞ்ச பாவிகளுக்கு தீர்க்க தரிசனம், நல்லையான பாவிகளுக்கு குறி அப்படின்னாரு. எனக்கு புரியல. நனஞ்ச பாவிகளுக்கு தீர்க்க தரிசனம், அது யாரு? ஞானசானம் எடுத்தவங்க, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் புரியுமாமா? நனையாத பாவிகளுக்கு குறிங்கிறாரு. நல்ல குறிவா தடிச்சார் இல்லையா? குறி கேளாமலும் நாள் பார்க்காமலும் இருப்பீர்களாக சொன்னது யாருக்கு? மோசேக்கு. மோசேக்கு தாங்க சொன்னாங்க. இஸ்ரேல் ஜனங்க பார்த்தாங்கன்னா போறானுங்க அவனுங்க. இது நமக்கு இல்லையா? நமக்கும் தான். 10 கட்டளை யாருக்கு? நமக்கும் தான். அதையும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணியில ஜீசஸ் கொடுக்குறாரு. ரத்தத்தோட பூசிக்க வேணாம், ரைட், நிறுத்திட்டோம். கொழுப்பையும் சாப்பிட வேணாங்கிறாரு. கொழுப்பு சாப்பிடுவோமா நம்ம? கொழுப்ப சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றோம்? கர்த்தர் கொழுப்பையும் ரத்தத்தையும் விலக்குங்கிறாரு. ஆனா நம்ம சாப்பிட்றோம். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் சொன்ன வார்த்தை, கொழுப்பு எடுத்து சாப்பிட்றோம். கொழுப்பை எடுத்து சாப்பிட்றோம்னு சொன்னேன், தப்பா நினச்சிக்காதீங்க. கொழுப்பு எடுத்து சாப்பிட்றோம்னா கொழுப்பை எடுத்து சாப்பிட்றோம், அப்படி புரிஞ்சுக்கோ. பிரியாணியில் என்னத்தை போடுறானுங்க அவனுங்க? கொழுப்பை போடுறானுங்க, அடிச்சு. ஈரல் வெள்ளை கலர்ல இருக்கும், வீரல் என்ன கலர் இருக்கும்னு தெரியல. கொழுப்பு என்ன கலர்ல இருக்கும்னா எல்லோ கலர்ல இருக்கும். ஆமா, வெள்ளை எல்லோ மிக்ஸ் ஆனது கொழுப்பு. பசங்க கேட்பானுங்க, எதுக்கு கொழுப்புனா என்ன அப்படின்னு கேட்பானுங்க. நீதான்டா கொழுப்புனா, நீதான் கொழுப்பு. கறிக்கடைக்காரன் கறி வெட்டும் போது, கறி வாங்கும் போது பார்க்கணும். சார் கொழுப்பு போட்டா சார், பீஸ் கொஞ்சம் பெருசா கொடுங்க சார் அப்படின்னா, பிரியாணி சார் கொஞ்சம் கொழுப்பு போடுறோம் சார், சரி சாப்பிடு, ஃப்ரீயா தரோம் சார். ஃப்ரீயா தான் நம்ம என்ன வேண்டாம் சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு டேஸ்ட் வருது. அதை நீ தவிர்க்க வேண்டும்ங்கிறார். நாம தெரியாம சாப்பிட்டுக்கோ, நமக்கு தெரியாது, நாங்க சாப்பிட்டோம். அடுத்து என்ன சொன்னாரு லேவியர்ல? குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. நீங்க நாள் பார்க்க கூடாது. எதுக்கு நாங்க நாள் பார்க்கிறோம்? ஏசாயா எழுதுகிறார் 57:3 கொஞ்சம் மோசமாவே பேசுறார் அந்த இடத்துல.
நாள் பார்க்கிறவரின் பிள்ளைகளே, நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளே அப்படிங்கிறார். அப்ப யாரு? முந்தின சந்ததியை கொண்டு வராங்க அந்த இடத்துல. நம்ம பேரண்ட்ஸ் நாள் பார்த்துருப்பாங்களா? 4 நட்சத்திரம் பார்த்து. நம்ம கல்யாணம் எந்த தேதியில் நடந்திருக்கும், என்ன கிழமையில நடந்திருக்கும் யோசனை பண்றோம். நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ அது ஞாபகத்தில் இருக்குமா இருக்காது? திருமண நாள் ஞாபகம் இருக்குல்ல? கொண்டாடும் போது ஞாபகத்தில் இல்லாமே இருக்கும். திருமண நாள், அந்த நாள் முகூர்த்த நாள். முகூர்த்த நாள் தவிர கிறிஸ்தவர்கள் கல்யாணம் வைப்பது இல்லை. அப்புறம் எதுக்கு விவசாய எழுத படிக்கிறது? அதை நாங்கள் படிக்க மாட்டோம் பிரதர் சிஸ்டர், அது நாங்கள் படிக்கவே மாட்டோம். நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளே அப்படின்ட்டு படிக்கவா? அது படிச்சிருங்க. நம்ம எப்பவுமே படிக்கிறது இல்லை, படிப்போம். விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே, விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே, நீங்கள் இங்கே கிட்டி வாங்க. நீங்க பக்கத்துல வாங்க, இங்க வாங்க. நீங்க விபச்சாரனுக்கும் வேசிக்கு பிறந்த பிள்ளைகள். நம்ம நாள் பார்த்தா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நாள் பார்த்து, பிரதர் நாங்க நாளெல்லாம் பார்க்கறது இல்லை பிரதர், ஆனா நாங்க நாள் நாங்க ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்றோம். ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம கல்யாணம் வைக்க முடியுமா? ஃபிக்ஸ் பண்றோம் பிரதர், அது எங்களுக்கு தெரியாமையே முகூர்த்த நாள் அமைஞ்சது பிரதர்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க? நம்மளுக்கு அறியாமையே நமக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஆகஸ்ட் 15 கல்யாணம் வைப்பாங்களா? ஏன்னா ஆகஸ்ட் 15 வைக்க மாட்டாங்க. ஏன் பிரதர் சுதந்திர நாள் பிரதர், அங்க போய் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஆகஸ்ட் 15 ஆடி மாசத்துல தான் வரும், அதனால வைக்கிறது இல்லை இல்லையா? அப்படின்னா இவைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறான்னு பார்த்தோம்னா அது வைக்கப்பட்ட சோதனை. அந்த சோதனையில நம்ம வெற்றி கொள்றோமா இல்லையா? ஒரு பிரதர்கிட்ட பேசிட்டு இருக்க, பிரதர் சொல்றாரு, பிரதர் எங்க ஏன் கல்யாணம் செவ்வாய்க்கிழமை தான் பிரதர் வச்சாங்க, எங்களுக்கு பிரச்சனை சண்டையெல்லாம் வந்தது பிரதர், இன்னைக்கு நல்லா இருக்கும் பிரதர், ஆசீர்வாதமா இருக்கும். செவ்வாய்க்கிழமை கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சனிக்கிழமை கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்? நாம பரிசுத்தவான்கள் தான், நாம பிரசங்கியார்கள் தான், நாம அண்ணா கர்த்தருக்கு நேரடியா பாத்திரமான நேரா போறவங்க தான். ஆனா நாம நாள் நட்சத்திரம் பார்த்து நாம் சுப காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமான்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அக்கம் பக்கத்திலே இருந்தவருடைய வழிபாடை அவர்கள் செய்தார்கள். சும்மா சொல்லக்கூடாது, செஞ்சாங்க அவங்க. அந்த மாதிரி செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அதுதான் யோபுவுக்கும் சோதனை வைக்கிறார். அவருக்கு வைக்கிறார், நமக்கும் வைக்கிறார். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதெல்லாம் இருக்குமென்னு பார்த்தா எல்லாம் போயிடுங்கிறார். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமல் போவார்கள். எல்லாம் இருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. இப்பவே இருக்க மாட்டாங்கன்னா சந்தோஷம்தான். 1000 வருட அரசாட்சியில் எதுவுமே இருக்காது. பார்த்தீங்களா? இதை குறித்து தீவிரமான நீங்களும் நானும் ஆய்வு செய்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்டிப்பா அப்படிதான் செய்யணுமா? ஒரு இடத்துக்குள்ள ஒரு கல்யாண பொண்ணு வருது, அது எந்த காலம் முதல்ல வைக்கணும்? வீட்டுக்குள்ள வரும்போது வலது காலை எடுத்து வைக்க வேண்டும். அமெரிக்காவில் போய் எந்த காலை வச்சா? அமெரிக்காவில் போய் கால் வச்சு இறங்கினார், 8 குதிச்சாரா? அங்க போய் அவர் இடது காலை வைத்து இறங்குகிறார். எட்வின் ஆல்ட்ரின் இடது காலை வைத்து இறங்குகிறார். ஏன்? அவர் சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுத்துருந்தா வலது காலை வச்சிருப்பாரு, சொல்லிக் கொடுக்கல. அவர் தெரியாதவருக்கு. குழந்தைங்க ஏதாவது பொருளை நீங்க கொடுக்க சொன்னீங்கன்னா எந்த கையில கொடுக்கும்? லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கொடுக்குது. ஏன்? நாம வலது கை கொடு அப்படிம்போம். அதுக்கு வலது இடத்து தெரியாது. பொதுவாகவே பெண்கள் குழந்தைகளை இப்படி வைத்திருப்பார்கள் இல்லையா? லெஃப்ட் தோல்ல இருதயத்துக்கு நேசமாக குழந்தைகளை அணைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப வலதுகை எங்க இருக்கும்? வலதுகை உள்ள இருக்கும். வலதுகை இவர்கள் சரீரத்தோடு டக்கின் ஆயிரம் உள்ள போயிடும். எந்த கை ஃப்ரீயா இருக்கும்?
இடது கை ஃப்ரீயாக இருக்கும் குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு இடது கை தான் ஃப்ரீயாக இருக்கும். நீ டாட்டா சொல்லினாலும் இதில் தான் சொல்லும், இந்த பொருளை வாங்கினாலும் இதில் தான் வாங்கும். நீங்கள் இந்த பக்கம் குழந்தை வச்சுருந்தீங்கன்னா குழந்தைக்கிறோம். தவறு நம்முது. ஆனால் நம் குழந்தைகளை வந்து எப்படி பழக்குகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? உன்னிடத்தில் இல்லாமல் போய் விடுவார்கள் அப்படின்னா நாம வந்து உலக வழக்கு எல்லாம் செய்வோம், எல்லாம் செய்து கொண்டு கர்த்தரை நான் நேசிக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் என்னை உயர்த்துகிறார்னு பேசும். நம்ம பண்டிகை கொண்டாடுவோமா மாட்டோமா? இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? டிசம்பர் 25 உலகத்தார் கொண்டாடுகிறார்கள். நாம கொண்டாடுறோமா? நம்ம கொண்டாட மாட்டோம் பிரதர். ஆனால் நாங்கள் வந்து வெள்ளை அடிப்போம். நாங்கள் கொண்டாட மாட்டோம் பிரதர், நாங்கள் புது துணி எடுப்போம். நாங்கள் கொண்டாட மாட்டோம் பிரதர், நாங்கள் போய் கறி வாங்கிட்டு வருவோம். நாங்கள் கொண்டாட மாட்டோம் பிரதர், நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். நாங்கள் கொண்டாட மாட்டோம் பிரதர், நாங்கள் புது துணி போட்டுட்டு அவளை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவோம். நல்ல கேக் சாப்பிடுவீங்களா? கண்டிப்பாக சாப்பிடுவோம். அது இல்லாமல் கிறிஸ்மஸா? என்ன பிரதர் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டேன்? ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேனே, வாய் விட்டு உளறிட்டேனே. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. ஒரு வீட்டில் ஒரு பிரதர் ஒரு மீட்டை வச்சுருக்கிறோம். ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ நானும் அந்த பிரதர் எங்கிட்ட கசாமுசான்னு பேசிட்டு வர்றாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எவனாவது எனக்கு வந்து வாழ்த்து சொன்னாலும் எனக்கு பயங்கர கடுப்பாயிரும், அவனை திட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற. சிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, அவங்களாம் ஆட்டோவில் போயிட்டாங்க. அவர் கூட டூவில் போடலான்னு அவர் கதவை பூட்டிட்டு இருக்கிறாரு. இவர் பேசி முடிக்கிறார். எவனாவது என்கிட்ட வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்னானா திட்டி விட்டுருவேன். அவர் வீட்டை பூட்டும் போது எதிர்த்த வீட்டுக்காரர் ஒருத்தர் ஒரு பேக் நிறைய நம்ம கேக்கை கொண்டு வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் பிரதருங்கிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதவர், பாவம். அவர் லுங்கியை கட்டிட்டு வந்து கொடுக்குறாரு. பரிதாபமா இருக்கு அவரை பார்த்தாவே. இவர் முடிக்கிறாரு. இவரை திட்டதா வேண்டாமான்னு அவருக்கு தெரியல. அவ்வளவு பாசம் கருணையாக அந்த முகத்துல வந்து பார்த்தோன்னா அவ்வளோ. இவனை திட்டினா என்ன ஆகும் யோசனை பண்றாரு அவர். நான் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிட்டேன். அவருக்கு வசடு வலியது. இப்போதான் சொல்லி முடிச்சேன், சோதனை வந்துருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லவும் வர மாட்டேங்குது அவருக்கு. அப்படியே சிரிச்சுட்டு அப்புறம் வாங்கி உள்ள வச்சுட்டு கதை போட்டு வந்தோன்னா ஒண்ணுமே பேசல. நான் பேசாம ஒரு பின்னாடி ஏறி கொண்டேன். ரொம்ப நேரம் ஒரு பேசவே இல்லை கிட்ட. அவ்வளவு வீராப்பா பேசினார். புரியுதுங்களா? அப்போ நாம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கொண்டாடுறீங்களோ இல்லையோ அது வேற, அதை நியாயப்படுத்தி பேசணும்னு வைங்க. அங்கதான் சிக்கலே வருது என்பதாக வந்து நம்ம பார்க்கறோம். ஜாக்கிரதையாக இருக்க. ஒரு சர்ச்சில் சொல்லலாம், கதை கொஞ்சம் சொல்லலாம். ஒரு சர்ச்சில் வந்து கல்யாணத்துக்கு வந்து போய் முகூர்த்த அந்த கல்யாணம் வந்து இந்த தேதியில் வச்சுக்கலாமான்னு கேட்குறக்கு அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச் பேர்லாம் நான் சொல்லலை. அங்கே போகிறாங்க. பெரிய சர்ச் தான் அது. போனோடனே பார்க்குறாங்க, இந்த தேதியில் ஐயா இந்த தேதியில் கல்யாணம் வைக்கலாங்களா யார் கேட்குறாங்க. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த தேதியில் கல்யாணம் வைக்கிறீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, எதில் வைக்கலான்னு பாருங்கள், இந்த கேலண்டரில் பாருங்கள், இந்த இது முகூர்த்த நாள், இது முகூர்த்த நாள், இது முகூர்த்த நாள், இது முகூர்த்த நாள். இந்த 4 தேதி முகூர்த்த நாள் இருக்கு. இதில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்க. ஏங்கய்யா இந்த நாளில் என்னங்கய்யா? இதம்மா இந்த தேதியில் வெய்யின்னு நீ சொல்லிடுவேன், நானும் எழுதிடுவேன், நானும் பில்லை போட்டுருவேன், நானும் டேட்டை குறிச்சிருவேன், நானும் எல்லாத்திட்டையும் சொல்லிடுவேன், அறிக்கையை வாச்சிருவேன். நாளைக்கு நீ வந்து ஐயா தேதி மாற்றி வச்சுக்கலாமான்னு கேட்ப. நீ இது நடந்து நான் தான் உன்கிட்ட சொல்றேன், நீ பார்க்க மாட்ட. ஆனா இந்த தேதியிலும் கல்யாணம் அப்படின்னு கேட்கறவங்க வாயை வந்து உன்னால வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நீ வந்து கேட்ப. நீ என்கிட்ட ஏன் பொழப்பு கட்டு, உன் பொழப்பும் கட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் முடியாதுங்க, நான் படிச்சிருக்கேங்க ஏசாயால, அதனால நீங்க எதுல வேணாலும் வைங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? யோசனை பண்ணிப்பார். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது என்று புதன்கிழமை வைக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கா என்பதை பார்க்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும்.
இது நடக்கக்கூடிய உண்மை என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்தேயர் வந்து, கல்தேயர்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுறவங்க, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்களாம், படிச்சிட்டிங்களா? 17 பாதியில் தான் நிற்கிது. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த வேலைக்கார ஒத்த தச்சு வந்துட்டான். வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து, 3 பவுஞ்சா வர்றாங்க. இப்படி ஒரு பக்கம் வர்றாங்க, அப்படி ஒரு பக்கம், அப்படி ஒரு பக்கம். நீங்க தப்பிக்கவே முடியாது. அப்படி வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவர்களை ஓட்டிக்கொண்டு போனார்கள். அவளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். நான் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு வந்திருக்கேன், அதை சொல்றேங்கிற. வேலையாட்களையும் பட்டயக்காரர்கள் கொன்று போட்டு விட்டார்கள். பட்டயத்தில் வச்சு சாத்திட்டான். ஏன்னா அவனுக்கு பட்டயத்தில் பழக்கம் இல்லை. எந்த பட்டயம்? தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தில் பழக்கம் இல்லை என்று சொன்னால் இந்த பட்டயத்தை வைத்து உங்களை மடக்கி விடுவார். ஜாக்கிரதையா இருக்கும். இது நிறைய நடக்குது. சபை விட்டு சபை தாவி செல்வதற்கு காரணமே அதுதான். என்ன நமக்கு ஒன்றும் தெரியாது, யார் என்ன சொல்றாலும் கேட்டுக்க வேண்டியதா. இது பெட்டரா இருக்கு. ஒரு தடவை நாங்கள் வந்து வாக்கிங் போவோம், நான் 2 பிரதர்ஸ் போவோம். அப்போ ஒரு பிரதர் புதுசாக வந்தார். புதுசாக வந்த உடனே அந்த பிரதர் வந்து, பிரதர் அது கேட்குறேன், பிரதர் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் உடனே அவர் கிறிஸ்டியன் அப்படின்னாரு. அவர் எல்லாருமே கிறிஸ்டியன், நானும் தான் கிறிஸ்டியன், நீங்கள் சபை கிறிஸ்டியன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி சர்ச் இருக்கும் போல் இருக்குது, கிறிஸ்டின் அப்படின்னாரு அவர். அப்படியா? அப்புறம் சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த சர்ச்சில் இருந்தீங்கன்னு கேட்டேன். நான் இன்னும் சர்ச்சில் இருந்தேங்கிற ஒரு சபை ஒரு பழைய சபை சொல்கிறார். அந்த சபையை சொன்ன உடனே, அப்புறம் அந்த சபையில் நீங்கள் எதுக்கு இதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். அதை விட இது பெட்டராக இருந்தது, இதுக்கு வந்துட்டேன் அப்படின்னாரு. சரி, இதை விட பெட்டராக இருந்ததுன்னு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் எடுத்து உங்கள் சபைக்கு வர முடியுமான்னு கேட்டார். ஐயா, நான் சபையை ஆரம்பிக்கலையா, சபைன்னு தெரியல இல்லையா, உன் சபைக்கு வரணும் இல்லையா அப்படின்னு முடிக்கிறார். அப்படி எது கேட்குறேங்கிறார். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், ஒருவர் மாறி மாறி வேறு வேறு சபைக்கு சென்று கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவருக்கு இதில் தெளிவில்லாமல் தான் சென்று கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் பொருள் என்பதாக அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த என்பதாக பார்க்குறோம். அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்க, உடைமைகளை கொண்டு போய் விட்டார்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவர் நமக்கு பேசுகிறார். பார்க்கணும். எது பார்த்துட்டோம்? உணவு பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். உடைமைகள் பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். இனி அடுத்தது எதை பார்க்கணும்? உறவு பார்க்கணும். படிங்க, அதுலயே 1ஆம் அதிகாரம் 18-19. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே. உன் குமாரர்களும் குமாரத்திகளும். எத்தனை குமாரத்திகள்? 3. எத்தனை குமாரர்கள்? 7. நல்லா படிச்சிருக்கீங்க இல்லையா? உங்கள் குமாரனும் குமாரத்திலும் மூத்த சகோதரன் வீட்டில் வந்து அவங்க இருக்கும்போது, விருந்து உண்ணும் போது, வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் மோதி அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால், பிள்ளைகள் மீது விழுந்ததினால் இறந்து போனார்கள். நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டேன். இதை சொல்றதுக்கு வராரு. அப்படின்னா எல்லாம் ஒரே இடத்துக்காக, ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக புசித்து குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப வனாந்தர வழியா ஒரு பெருங்காற்று வருகிறது. அந்த வீட்டு மேல மோதணும்னா வீடு இடிச்சு விழுந்துருச்சு. அப்படின்னா அந்த வீடு எதுல ஸ்ட்ராங்கா இல்லை? அஸ்திவாரம் சரியில்லை. புரியுதுங்களா? அப்படின்னா நம்ம போடப்பட்ட அஸ்திவாரமா இயேசு கிறிஸ்து எல்லாமே வேற அஸ்திவாரத்தை போட முடியாது. 12 அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டவர்களா இருக்கு. எபேசியர் கிளம்ப எழுதுற இந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்ல. பெருங்காற்று வந்து அடிக்குதான். எந்த காற்று வந்து அடிச்சிருக்கும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15. நாம் இனி குழந்தைகளாயிராமல், ஆம் சகோதர சகோதரியே, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூது, வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காத்து அடிக்குதுங்க உலகத்துல. அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாத்தையும் வளரணும்ட்டார். இப்படி வஞ்சக போதகமாகி காத்து அடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் வீடாக சபையாக இருந்தால் அதுல மோதுகிறது. மோதி என்னாச்சு? உறவுகளை அழித்து விடுகிறது.
வஞ்சக போதகம் வந்து உறவுகளை சின்னாபின்னமாக்கி விடுகிறது. தகப்பனுக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன்ட்டாரு. சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். வந்துச்சா உலகத்துல? கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்பட என்ன அர்த்தம்? பேசாமல் அவனை பேச வைக்கல, அவங்க இடத்துல பேச வைக்கல. இவர் பேசினா, இவர் சம்சாரம் பேசினா வீட்டுக்காரர் கேட்பாரா? கேட்க மாட்டாரு. வீட்டுக்காரருக்கு என்ன சம்சாரம் கேட்குமா? கேட்க மாட்டாரு. பெற்றோர் பேசினா பிள்ளைங்க கேட்குமா? கேட்காது. பிள்ளைங்க பேசினா பெற்றோர் கேட்பாங்களா? கேட்க மாட்டா. அப்ப என்னாச்சு? அந்த வீடு அமைதி பூங்காவாக மாறிவிட்டது. அப்படியா? ஒன்றும் இல்லை, ஒரு பேச்சும் இல்லை. இதான் நடக்குது. கிச்சன்ல இருந்து அம்மா கூப்பிடுறாங்க, டே வாடா வாடா, சாப்பிட வாடா, சாப்பிட வாடா. பசங்களை கூப்பிடுறாங்க, பசங்க வர்றவே இல்லை. உடனே என்ன பண்ணாங்க? மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெடி, கம் டு டைனிங் டேபிள். வரானு எந்திரிச்சு, காதில் விடலை, ஸ்டேட்டஸில் போட்டால் வரானுங்க. இது அன்னைக்கு நடக்குது இல்லையா? நீங்கள் பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டேட்டஸில் போடணும். அப்படி காலம் மாறி போய் விட்டது. ஒரு வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னு கேட்டா, உறவில் பிரிவினை எங்க ஏற்படுகிறது. இப்போ அவர் என்ன சொல்றாரு? 20 to 22 படிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். சால்வையை கிழித்து தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். நிர்வாணியாய் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம். போச்சு போச்சு, கொடுத்தாரு, எடுத்துட்டார். நான் ஒண்ணும் இல்லாம தான் வந்தேன், ஒண்ணும் இல்லாம போயிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதான் ஹைலைட் அந்த இடத்துல. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. கடவுளை பற்றி குறை சொல்லவில்லை. உனக்கு கண்ணு இருக்கான்னு கேட்போமா மாட்டோமா? கேட்க மாட்டோம் இல்லையா? கேட்க கூடாது. கர்த்தரை குறை சொல்லவில்லைங்கிற, டே இப்படியாடா நீ குறை சொல்லாம இருக்கிறியாடா அப்படின்ட்டு எங்க நோன்றாங்க. அடுத்தது டார்கெட் யாரு? படிங்க, அதுல 2ஆம் அதிகாரம் பின்னொரு 9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்க, இன்னும் உத்தமத்தில் நீ உறுதியாய் இருக்கிறியே. கடவுளை தூஷித்து ஜீவனை விடு. இந்த கனியை புசிக்கும் நாளில் இதை புசித்து தன் கணவனுக்கு கொடுத்து அவனையும் புசிக்க செய்தார். அவன் விழுந்து போனான். இந்த அம்மா சொல்றாங்க, இன்னும் உத்தமத்தில் நிற்கிறியே. ஏன்னா அவருக்கு பாருங்க அந்த இடத்துல, அதுலயே 19-17 பாருங்க. 19-17 இன்னும் உத்தமத்தில் நிற்கிறியே. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருந்தது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக யாருமே இல்லையே. சுவாசம் வேறுபட்டிருந்தது. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. இந்த வார்த்தை எவ்வளவு கடுமையான வார்த்தை. அப்படின்னா ஒன்னு ஆசை காட்டுகிறது, இன்னொன்னு மோசம் செய்கிறது. ஆசை சட்டு காட்டும் போது விழுந்து போனான் ஆதாம், மோசம் செய்யும் போது விழுந்து போகவில்லை. புரியுதுங்களா? அப்போ அவருக்கு சோதனை கடுமையான சோதனையாக இருந்தது என்பது அதிலே 2ஆம் அதிகாரம் 1-8 பாருங்க. யோபு பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது, சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். இது சோதனை வச்சதுக்கு அப்புறம் 2 சோதனை முடிஞ்சு போச்சு.
முடிஞ்சதுக்கு அப்புறம் வருது இது. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தாரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். இன்னும் உணவு சம்பந்தமான சோதனை வந்தது, உடம்பு சம்பந்தமான சோதனை வந்தது, பிள்ளைகள் அழிந்தது, உறவு சம்பந்தமான சோதனையும் வந்துருச்சு. இன்னும் உத்தமத்தில் நிற்கிறான். அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிப்பானோ பாரும். சரீர பிரகாரமான பாடுகளை என்ன பண்றான் அந்த இடத்துல கொண்டு வர்ற. அப்ப தூசிகரை பாருங்க சொன்ன உடனே அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்ப சோதனை கொடுக்கிறது யாரு? கடவுளா பிசாசா? அனுமதி பெற்றுக்கொண்டு பிசாசு சோதிக்கிறது. நீ தொடுவீரானாங்கிறா, போய் தொட்டுக்கோ போ அப்படின்றார் அவரு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். எவ்வளவு பாடு! இதுதான் யோபுக்கு வந்த பாடுகள். அந்த 2 அதிகாரத்திலே முடிஞ்சு போயிடுது. உணவு சம்பந்தமான சோதனை வந்தது, உறவு சம்பந்தமான சோதனை வந்தது, உடமைகள் சம்பந்தமான சோதனையும் வந்தது, சரீரத்திலும் வேதனை பெருகியது. எதிலையாவது தளர்ந்தார்னா பார்த்தீங்கன்னா, அதனாலதான் யாக்கோபு எழுதுகிறார் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். யாக்கோபு 5:10-11. 10-11. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு யாக்கோபு, என் சகோதரரே கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின என் சகோதரர்களே கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து நீங்க திருஷ்டாந்தமா வச்சுக்கோங்க. துன்பம் வரும், நீடிய பொறுமை இருக்கும். அதான் சொல்றாரு, திருஷ்டாந்தம் வச்சுக்கோங்க. ஏன்? இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றலாம், தீமையை பெற வேண்டாமா? பைத்தியக்காரர் பேசுற மாதிரி பேசுறேன் அப்படிங்கிற. தீமையை பெற வேண்டாமா? யோபின் பொறுமையை குறித்து யோசனை பண்ணி பாருங்க. முடிச்சிட்டீங்களா? செயலின் முடிவையும் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இருக்கிறாரே. மிகுந்த இரக்கமும் உள்ளவராய், மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர்கள் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். என்னாச்சு முடிவில்? அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது இல்லையா? அதே சகோதரியின் வழியாக எந்த சகோதரி தேவனை தூஷித்து ஜீவனை வெளியே என்று சொன்னாலோ அதே சகோதரின் வழியாக திரும்பவும் அவர்களுக்கு அதே ஆசீர்வாதம் கிடைத்தது, இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. ஏன்? அவர் பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். 1000 அரசாட்சி. இவனமாக 3 சோதனையில் ஆதாம் வீழ்ந்து போனார், 3 சோதனையில் யோபு வெற்றி பெற்றார். இதே 3 சோதனையில் இயேசு வெற்றி பெற்றார். இதே 3 சோதனையில் சபை வெற்றி பெறுமா? சிந்திப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.